முதல்வர் இருக்காரு. முதல்வரை நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணி கூட பேசலாம். ஏன்னா நமக்கான முதல்வர் ஆட்சி செய்கிறார், நம்ம தானே ஓட்டு போட்டோம். அதனால் பேசலாம். அந்த மாதிரி துணை முதல்வரோ மற்ற அமைச்சர்களோ இதை பண்ணலாம். எதிர்க்கட்சி தலைவருங்க மற்றவங்க பேசலாம். ஆனால் இவ்வளோ ஒரு ஆளா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுறது, கண்டபடி பேசுறதுலாம் வச்சா எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ன்றது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ட்ரால் பண்ணுறது, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, யாருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கரெக்டாக இருக்குது? எல்லாருக்கும் ஒரு கதை எடுத்திங்கன்னா 10 கதை இருக்கும். ஆனால் அவனை தலைவனாக வச்சுக்கிறவன் எதிரில் இருக்கிறவனை பேசுவான். யோக்கியமாக ஒரு ஃப்ளைட்டில் போனாங்க 2 பேரும் தெரியுமா? ஏன்டா ஃப்ளைட்டில் 2 பேர் போகக்கூடாதா? ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்சியுடைய தலைவர். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் அவருக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது, எவ்வளோ ஒர்க்கு, எவ்வளோ ஒரு இது இருக்குது, அவருக்கு பெரிய தொண்டர் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, அவர் இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு இன்னும் மரியாதை இருக்குது. ஒரு தலைவரை தாக்குறாங்க, நீங்கள் அங்கே இருக்கிற போலீஸ் ஓடி வந்துருக்கணும், தடுத்துருக்கணும். அதை மீடியாக்காரனும் ஃபோட்டோ எடுத்துன்னு ஒரு கட்சியுடைய தலைவரை நடு ரோட்டில் படுகொலைன்னா அது அரசுக்கு கேவலம் தானே. ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு இல்லை, நடந்தது எவ்வளோ பெரிய இழப்பு. அப்போ இவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வருது. அப்போ இதெல்லாம் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நம்ம கழுத்தில் இருக்கிற செயினை தன்னுடைய பேக்குக்கு அப்புறப்படுத்தினார், அவ்வளோதான். சரி, இவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால் இது போன்ற 3-4 அப்புறப்படுத்தும் செயல்களில் சிக்கி சிறை சென்றிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தா ஊராட்சி மன்ற தலைவி திமுக. பேசுவீங்களா? யாராவது மீடியா பேச மாட்டாங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு காலையில புரட்சி தமிழகம் கட்சியில இருக்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை VCK கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து தாக்கி இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருமாவளவன் சொல்லியிருந்தார், எந்த ஒரு விவகாரத்தையும் கருத்தால் எதிர்கொள்கின்ற இயக்கம் எங்களுடைய இயக்கம்னு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. அவர் பொறுமையான ஒரு அற்புதமான தலைவர். நீங்கள் பேசுறது கூட பொறுமையாக பேச சொல்லுவார். பத்திரிகையாளர்களையும் பொறுமையாக அணுகுவார். என்ன அப்பப்போ மாற்றி பேசிடுவாப்புல. மற்றபடி பேசும்போது அவர் அந்த இதெல்லாம் இருக்காது. சீமான்லாம் போய் எதாவது கேட்டிங்கன்னா, தம்பி என்னடா இப்படி பேசுகிறேன்னுவாப்புல. மற்றவங்களாம் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. திமுக தலைவர்கள்ட்ட கேட்கவே வேணாம், என்ன அப்படின்ற மாதிரி தான் போவோம். இல்லாட்டி அதிகபட்சமாக பயா அப்படின்னும் அந்த மாதிரி போவோம். அதிமுக தலைவர்கள் ஓரளவு ஜனநாயக பூர்வமானவர்கள். நீங்கள் மடக்கி கேட்டால் கூட பதில் சொல்லுவாங்க. அதில் கோவப்பட்ட மாதிரி நான் யாரையும் பார்க்கல. யாராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு கருத்தால் எதிர்கொள்கிறவர்கள். ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, இவர் பாமக ஒருத்தர் மேலே மிரட்டல், வெடிகுண்டு வீச்சு மிரட்டல் வந்ததுக்கு அவர் வந்திருக்காரு. அருள், பாமகவுடைய ராமதாஸ் பிரிவு அருள் வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவாக இவர் ஏதோ வந்திருக்காரு. அவரை மடக்கி ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் அடிக்குது. அதில் செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. அவரை மாற்றி அவரை கிட்டத்தட்ட நிலைக்குலைய வைக்கிறாங்க. இந்த சைடு ஒருத்தர் அடிக்கிறது, அந்த சைடு ஒருத்தர் அடிக்கிறதுன்னு. ஒரு போலீஸ்கார் அப்படியே அவர் இங்கே தடுக்க முடியாமல் சிரிச்சிக்கின்னு இப்படி அவர் கூட ஒரு தொண்டர் ஒருத்தர் மட்டும் தடுத்துக்கிட்டு பாடி கார்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவர் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போனால் ஓடுறாங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுன்றது, தாக்குறது, கருத்தால் எதிர்கொள்வோம்னா கருத்தை கரத்தால் எதிர்கொள்கிற வேலையை பண்ணுறாங்க. இது யாருமே ஏற்றுக்க முடியாது. அநேகமாக திருமாவளவன் கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மற்றவர்கள்லாம் கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன். இவர்கள் திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கணும்னு எண்ணம் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சி தலைவரை பற்றி விமர்சிக்கலாம், அவர் சட்டையர் கூட பண்ணலாம். இப்போ நான் கூட சொன்னேன்ல, மாற்றி பேசிகிட்டு இருப்பார்னு ஏதாவது சொல்லுவோம். அவரே பார்த்தா கூட சில சமயம் ரசிக்கலாம். ஆனால் நான் ஒரு ஆளா அப்படின்னு ஒருமையில் பேசுறது, கண்டபடி பேசுறது, இது மாதிரி பேசுறது யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் இருக்கார், முதல்வரை நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணி கூட பேசலாம். ஏன்னா நமக்கான முதல்வர் ஆட்சி செய்கிறார், நம்ம தானே ஓட்டு போட்டோம். அதனால் பேசலாம். இல்லை கொஞ்சம் சீரியஸாக பேசலாம், விமர்சனம் வைக்கலாம். அந்த மாதிரி துணை முதல்வரோ மற்ற அமைச்சர்களோ இதை பண்ணலாம். எதிர்க்கட்சி தலைவருங்க மற்றவங்க பேசலாம். ஆனால் இவ்வளோ ஒரு ஆளா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுறது, கண்டபடி பேசுறதுலாம் வச்சா எப்படி ஏற்றுக்க முடியும்? பல பேர் வாயால் கெட்டது இப்படி தானே. நீங்கள் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ன்றது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் மேலே உங்ககிட்ட நல்ல கருத்து இருக்குது அப்படின்னா எதுக்கு கோவப்படுறீங்க, எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, எதுக்கு திட்டுறீங்க? அப்போது அந்த இடத்துல நீங்கள் திட்டுறதான் எடுப்படும். பேஜ் வேணால் கூடும். இது சில பேர் கூப்பிட்டு வச்சுட்டு நல்லா திட்டுவார்ப்பா, வண்டியாக கேட்பார்ப்பா, அவரை கொண்டு வந்து உட்கார வைட்டு பேச வச்சு அவன் பேஜ் ஏற்றிட்டு போவான். கேஸ் வாங்கினாலும் 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் தான் தெரியும் அதோடைய பலன்.
அப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து சமூக ஊடகங்கள் வந்து அப்புறம் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேச விட மாட்டாங்க, திட்ட விட மாட்டாங்க. இதில் வந்து யார் என்ன கணக்கு? 2 கேமரா 2 லைட் இருந்தால் போதும், ஒரு இடம் இருந்தால் போதும், பேசி தொலை, என்ன வேணா பேசு அப்படின்ட்டு பேச விட்றது. சரியா பேசலை, என்னடா ப்ரொடியூசர் கேட்பாரு, போன தடவை நல்லா வண்டியாக திட்டினாரு, இந்த தடவை கம்மியாக திட்டிக்கிறாரு, நீ என்ன பண்ணுகிற, நல்லா உசுப்பேற்ற வேண்டி தானே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பல சேனல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொருத்தருடைய சொந்த வாழ்க்கையை பற்றிலாம் பேசுறது, அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு அது மூலிமா பேஜ் சொந்த வாழ்க்கையை பற்றி பேசி 1,00,000 போயிடுச்சுன்னா அந்த ஆளை கூப்பிட்றா, நம்ம இதுலேயும் அதையே கேளு, வேறு இதை கேளு அப்படின்றதெல்லாம் இது ஒரு ட்ரெண்டாக சமூக ஊடகங்களில் போய்கிட்டு இருக்குது. 3வது, இப்போ இந்த மாதிரி விஜய் வராரு அதுன்னா, இப்போ நம்மளாம் கிண்டல் பண்ணுறோம், விமர்சனம் பண்ணுறோம், என்ன மிஸ் பண்ணுறான்றதை சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது கூட குறைச்சல் கிண்டல் ஏதாவது பண்ணிக்குவோம். நம்ம ஆற்றாமை தானே, கோவத்தை எப்படினா பண்ண முடியும், கிண்டல் பண்ணி தான் அப்படி தீர்த்த முடியும். ஆனால் ட்ரால் பண்ணுறது, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, யாருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கரெக்டாக இருக்குது? எல்லாருக்கும் ஒரு கதை எடுத்திங்கன்னா 10 கதை இருக்கும். ஆனால் அவனை தலைவனாக வச்சுக்கிறவன் எதிரில் இருக்கிறவனை பேசுவான். யோக்கியமாக அவர் ஃப்ளைட்டில் போனாங்க 2 பேரும் தெரியுமா? ஏண்டா ஃப்ளைட்டில் 2 பேர் போகக்கூடாதா? நம்ம ஊரில் கல்யாணம் வச்சா பஸ்ஸில் கூப்பிடுவோம், எப்பா பஸ்ஸு அனுப்புகிறேன் எல்லாம் ஏறி வந்துருங்க பண்ணுவாங்க. அந்த அம்மா வசதிக்கு ஃப்ளைட் வைக்கிறாங்க, இவங்களும் ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஆளுங்க தான், அதனால் போகிறாங்க. போய் விஜய் போனார், போட்டோ பாரு திரிஷா விஜய், என்ன அங்கே தான் போய் அவங்க லவ் பண்ணணுமா? சினிமா நடிக்கும்போது பண்ண முடியாதா? இல்லை ஷூட்டிங்கில் கேரவன் உள்ள இருக்க முடியாதா? என்ன பண்ண முடியாது? சரி பண்ணால் என்ன, அவங்க சொந்த வாழ்க்கை தானே. பொது வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து அவங்க எதாவது காமிச்சாங்கன்னா பேசலாம். அப்போ இந்த மாதிரி பேசுறது, திட்டுறது, நீங்கள் திட்ட என்ன ஆகும், கோபம் தான் வரும். எதிராக நம்ம கட்சி தலைவரை திட்டுறாங்க பண்ணுறாங்க, இது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு திட்டுறது பார்த்துறீங்களா? இது எல்லாமே தப்பு அப்படின்றது. மேடையில் திட்டினாலும் சரி, இது வந்து மிக தவறான விஷயம். அதுக்கு வந்து நான் பதில் அளிக்கிற விஷயமா நான் வந்து தாக்குவேன்றதும் தவறான விஷயம். 2மே தவிர்க்கப்படக்கூடியது அப்படின்றதான் நம்ம இங்கே சொல்ல வர்றது. கண்டிப்பா சார். சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவளவன் என்னை தொடர்ந்து கொலை செய்ய முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. நான் 2 டைம் மேல கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தும், இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்து சார்? ஆளுங்கட்சி தோழமை கட்சி அப்படின்னா இந்த இதுக்கு இது இருக்காது. ஆனால் வண்டியாக பேசிட்டு கண்டபடி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன திருடன் வந்தால் கூட அவர் யார் என்னென்ன பார்க்கறதுல அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் நடக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்சியுடைய தலைவர். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் வந்து அவருக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது, எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ ஒரு இது இருக்குது, அவருக்கு பெரிய தொண்டர் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே. அவர் இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு இன்னும் மரியாதை இருக்கும். அப்போ வர்றவங்களும் அவருக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் கரெக்டு தானே. இப்போ நம்ம தாக்குறது தப்புன்னு போடுறோம், அடுத்து நமக்கே என்ன தோணுது, இது தாக்குறது தப்பாக இருந்தாலும் இவர் பேசுறதும் தப்புன்னு சேர்த்து போட வேண்டியதாக இருக்குது. நான் பார்ப்பேன், நல்லா பேசுவார், ஆனால் இந்த மாதிரி பேசுறதை தவிர்க்கலாமே. நேரில் பார்த்தா நான் சொல்லுவேன், இது வரைக்கும் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ நீங்கள் உங்கள் கருத்து எங்கே எடுபடும்னா, நீங்கள் அதை பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் வச்சிங்கன்னா அது எடுபடும். நீங்கள் அது திருமாவளவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு டீசெண்டாக பேசுனீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா போகும். அதே மாதிரி அவர் கொலை மிரட்டல் வருது, அவருக்கு தாக்குதல் வருதுன்னா அவரை பாதுகாக்க வேண்டியது, அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ அவர் 2 தடவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடந்துச்சு. சரி, இவர்கள் ஏதோ ஒரு அப்புறாணி தொண்டர்கள் தான், இவங்களுக்கு அடிக்கவும் தெரியல. இவர் திரும்பி வந்தோன்னா ஒவ்வொரு ஒருத்தர் ரோட்டெல்லாம் விழுந்துடுறாப்புல. அப்போதுலேருந்தே தெரிஞ்சு இவர்கள் ஒரு பயிற்சி பெற்றவர்களோ இல்லை எதுவும் கிடையாது, ஏதோ தலைவனை திட்டான்ற கோபத்தில் வந்து அடிக்கிறாங்க. இதே ஒரு கத்தி கொண்டு வந்து வெட்டியிருந்தா, திட்டமிட்டு பண்ணியிருந்தா, இன்றைக்கி ஒரு தலைவரை, ஒரு கட்சியுடைய தலைவரை நடு ரோட்டில் படுகொலைன்னா அது அரசுக்கு கேவலம் தானே. ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு இல்லை, நடந்தது எவ்வளோ பெரிய இழப்பு. அப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு என்ன வருது. அப்போ இதெல்லாம் வந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், பண்ணணும். அவருக்கு உரிய பாதுகாப்பு, ஒரு பிஎஸ்ஓ பாதுகாப்போ ஏதோ கொடுக்கணுன்றது தான் இது என்னுடைய வேண்டுகோள். இனி வருங்காலங்களில் அவர் நல்ல பேச்சாளர், அவர் நல்லபடியாக பேசணும். விமர்சனங்களை ஒரு தரக்குறைவாக இல்லாமல், ஏன்னா ரசிக்கும்படியாக இருக்காது, நமக்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம், என்னடா அப்படி பேசுகிறேன்னு மாற்றிடுவோம். அப்போ அவர் நல்ல கருத்தை பேசிக்கிட்டே ரெகுலராக பேசினார்னா நல்லா பேசுகிறாருன்னு பார்ப்போம். அப்போ நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கும் அவர் கருத்து வலுவடையும். அப்போ பார்க்க வைக்கிற வேலையை தான் அவர் பண்ணணுன்றதான் என்னுடைய இது. அதனால் இனி வருங்காலங்கள்லையாவது அது இது பண்ணணும். இப்போ ஆத்திரத்துடைய உச்சத்தில் இருப்பார், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் வந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்றது தான். ஆனால் எதுக்குனாலும் முடிவாக சொல்கிறது என்னென்னா,
கருத்தை அவர் திருமாவளவன் சொன்ன மாதிரி கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். முடியலன்னா எங்கே ஒரு விஷயத்தில் வன்முறை எது 2 பேர் வாதம் நடக்குது, ஒருத்தன் வன்முறையை கையில் எடுக்கிறான்னா அவங்ககிட்ட நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க. ஒரு வாதத்தின் முடிவில் யார் வன்முறையை கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்ட்ட நியாயம் கிடையாது. ஏன்னா பேசி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடுத்து என்னடா பேசினுக்கிறேன் அப்படின்னு கையை நிற்கிறாங்க. அதனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சென்னை தலைநகரத்தில் அதுவும் டிஜிபி அலுவலக வாசல்லையே, அப்போ எங்கே போகிறாங்க போலீஸு? அலுவலக வாசல்லையே ஒரு 3 பேர் ஒரு கட்சி தலைவரை தாக்குறாங்கன்னா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் கையில் ஒரு நோட் ஒன்று வச்சுன்னுக்கிறாரு. ஏன் அதை எங்கேயா கொடுத்துட்டு தான் தடுக்க வேண்டியது தானே? அவர் அதை வச்சுக்கினே இப்படின்னு ஏதோ இந்த புஷி ஆனந்த ஒரு இதில் வெயிட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே கூடயே போவார், அப்படியே வருவார், அப்படியே போவார், அப்படியே வருவார். வெயிட்டை தூக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் உட்காந்து இப்படின்றாரு. பாவம் ஒரு கட்சி தோண்டின ஒருத்தன் கூட வந்தான் தான் தடுத்துனுக்கிறான். அவன் தடுக்கிறதுனால இவருக்கு இன்னொரு அரை கூடுதலாக விடுது. இந்த இடங்கள்ல சண்டையில் நடுவில் பூந்து தடுக்கிறான்ல, அந்த கேப் பயன்படுத்தி அடிச்சுடுவாங்க. தடுக்கிறவொன்னே நமக்கு தொலையாம மாறிடுவோம். அந்த மாதிரி நடந்தது. காவல்துறை அங்கே இருக்குங்க. டிஜிபி அலுவலக வாசல்லையே சென்ட்ரி எல்லாமே இருப்பாங்க. டக்குன்னு 4 பேர் ஓடி வந்து அவங்க 3 பேரை பிடிக்கணும். கண்டிப்பா கத்தி வச்சு குத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். திருமாவளவன் இது கண்டனம் தெரிவிப்பார்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சியோட தலைவரை ரோட்ல வச்சு அது செருப்பால அடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களும் நின்னு வேடிக்கை தான் பாக்குறாங்களே தாண்டி அவங்கள போய் தடுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இப்படி தொடர்ந்து நடைபெற்றுட்டே வரப்போ நீங்க சட்டம் சொன்ன ஒழுங்கு மாதிரி அதான் சார் இப்ப கேட்கலான்ட்டு என்னதான் சார் பண்ணலாம்? என்ன நினைச்சிட்டு? ஏன்னா காவல்துறையினர் தான் அவருக்கு பாதுகாப்பே கொடுக்கணும். அவங்களே அங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு நிக்கிறாங்கன்றப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒன்று ட்விட்டர்லலாம் ஓடிட்டு இருந்தது. ஒரு போலீஸ் ஒரு இடத்துல ஃபோன் கால் வந்ததுன்னு போய் பேசுவார். ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருப்பான், இன்னொரு ஆள் வந்தோடனே பட்டார்னு அடிச்சிடுவாப்புல. அதை வீடியோ எடுத்துகிட்டு பெண் போலீஸு, சார் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மறுபடியும் இன்னொருத்தன் அந்த முதல்ல பேசியிருந்தான் அடிப்பான். அப்போ போலீஸ் மேலே இந்த பயன்றது போயிடுச்சு. போலீஸை தாக்குவது, ஒரு போலீஸை கொலை பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி 2வது பாருங்க பொது வெளியில் பண்ணுறது, அந்த இடத்துல இருக்க போலீஸை தடுக்காமல் வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பெரிய உதாரணம். போதை கலாச்சாரம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய இது. உங்களுக்கு உள்ளே போயிட்டாலே நடந்தது என்னென்னு தெரியாது. ஒரு டாக்டர் கூட போன வாரம் பேட்டி கொடுத்துருந்தாரு. போதை அதிகமாக ஆகி ஒருத்தர் நம்ம திட்டுறோம் இல்லை அடிக்கிறோம் ஏதாவது பண்ணுறோன்னா என்ன நடந்ததுன்னு மறுநாள் கூட தெரியாதான் என்ன நடந்துச்சு நேற்றுன்றது. சில பேர் சொல்லுவாங்க நான் போதையில் பண்ணிட்டேன் பாருங்க, அந்த மாதிரி. அப்போ இதில் ராஜ போதை எது? கஞ்சா. அது என்னென்னா வெறித்தனத்தை இன்னும் அதிகப்படுத்தும். கஞ்சா வந்து மூளையில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இது பண்ணி ஒரு மாதிரி எதையாவது அடிக்கணும், எதையாவது பண்ணணுன்றது. இப்போ கஞ்சா அடிச்சுட்டு ஜிம்மு பண்ணுறவங்க இருக்காங்க, கஞ்சா அடிச்சுட்டு படிக்கிறவங்க இருக்கிறான். என்னென்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் அதிலே போகும். நீங்கள் யாரையோ நினச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே கஞ்சா அடிச்சிங்கன்னா அவனே திட்டின்னு இருப்பீங்க, அடிக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வெறித்தனம் தான் இருக்கும். அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம். அப்போ இன்றைக்கி கஞ்சான்றது வெளியே தெரியாது. இப்போ தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தருங்கன்னா தண்ணி அடிச்சிக்கிறான்பா அப்படின்னு வண்டி கிண்டி ஓட்டுறத கூட பிடிக்கலாம். கஞ்சா அடிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி வெறித்தனங்கள் தான் அந்த போலீஸ்காரரை தாக்குறது. இதெல்லாம் இது வந்து ஒரு தலைவரை தாக்குறாங்க, நீங்கள் அங்கே இருக்கிற போலீஸ் ஓடி வந்துருக்கணும், தடுத்துருக்கணும். அதை மீடியாக்காரனும் ஃபோட்டோ எடுத்துன்னுக்கிறான், அந்த கேமரா எடுத்துக்கிறான். சரி ஒருத்தன் எடுத்தா இன்னொருத்தன் விஷுவல் வாங்கிக்க, மற்றவனா தடுக்கலாம்ல. எல்லாரும் விஷுவல் எடுக்கணுமா? எல்லாருக்கும் அந்த விஷுவல் இப்படி எல்லா ஆங்கிள்லையும் வரணுமா? அந்த சினிமாவில் சண்டை காட்சி வரல, ஒரு 3-4 கேமரா போட்டு சார் இந்த ஆங்கிளில் வருது, அந்த மாதிரி சுற்றி எடுத்துனுக்கிறாங்க. கத்தி வச்சு குத்திட்டா கூட சுற்றி எடுத்துட்டு இருப்பாங்க போல. சார் சரியாக குத்தல, நெஞ்சில் குத்துங்க சார், அப்போ தான் முடியும், நல்லாயிருக்கும், செய்தி பரபரப்பாக இருக்கும். ஒருத்தன் எடியா இல்லாட்டி அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாம் இருப்பாங்கல்ல, தடுக்கலாம்ல. நாளைக்கு இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், அதான் பிரச்சனை. சார் ஏற்கனவே வந்து இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு இந்த ஒரு ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இன்னைக்கு நடந்த இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு அது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில தானே சார் இருக்கு. அப்படி பட்டியல் சமூக தலைவர்கள்னா அப்ப தாக்குறது யாரு? அவங்களே தான், பங்காளிகளுக்குள்ள தானே சண்டை. அதனால அது கிடையாது. பொதுவாகவே சொல்றேன், போலீஸ்கார தாக்குறாங்களா என்னது அது? வேற சில தாக்குதல் நடக்குது. ஊராட்சி மன்ற தலைவி இந்த கழுத்துலேருந்து செயினை அப்புறப்படுத்தி அவர்கள் பாக்கெட்டுக்கு அப்புறப்படுத்துகிறாங்க. திருட்டுலாம் இப்போ சொல்லக்கூடாது, செயின் பறிப்பு திருட்டுலாம் சொல்லக்கூடாது. அந்த அம்மா கழுத்தில் இருக்கிற செயினை தன்னுடைய பேக்குக்கு அப்புறப்படுத்தினார்கள், அவ்வளோதான். சரி, இவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால் இது போன்ற 3-4 அப்புறப்படுத்தும் செயல்களில் சிக்கி சிறை சென்றிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தா ஊராட்சி மன்ற தலைவி திமுக. பேசுவீங்களா யாராவது மீடியா? பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். அன்றைக்கி ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை அவரை போட்டு வாட்டி அவர் லாஸ்ட்டில் போய் அப்படியே காலில் விழுறார்.
அவரு கிட்டத்தட்ட ஒரு என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியல. அப்படியே அழுதுகிட்டே போய் விழுறாரு. அப்படி விழும்போது அந்த கை வந்து அந்த அம்மா கிட்ட பின்னாடி அப்படி ஊனி காதில் விழுறாரு. இதுக்கு ஒரு புகார் கொடுத்துக்கிறாங்க. பாலியல் சீண்டல் பண்ணாரு. டேய் அவன் மன்னிப்பு கேட்குறான் கீழே வந்து. கை எங்கே வைக்கிறான்னு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவன் தண்ணியிலே மறந்து இருக்கான். ஏன்னா அவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற இன்னொரு அதிகாரி உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கஞ்சாடை காட்டுறான். போடா மன்னிப்பு கேள்றா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை வச்சுருந்தது அங்கே சைடில் வச்சுட்டு போய் காலில் விழுறான். பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஊர். எவ்வளோ பெரிய விஷயம் அது. திருமாவளவன் கண்டிச்சாரா? கண்டிச்சாரு. அப்படி 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 இந்த இது பண்ணுவாங்கள்ல, பஸ்ஸை தள்ளுன்னு அந்த மாதிரி மேலாப்பில் அப்படி இது பண்ணிட்டு மண்கரத்தை போட்டார். இடதுசாரி தலைவர்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பல இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப முக்கியம். சட்டத்தை காக்கிற காவலாளிகள் பாதுகாப்பும் முக்கியம். ரெண்டுமே தான் நடக்குது. கண்டிப்பா சார். அடுத்தடுத்தாது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கும்னு நம்புவோம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி. தகவல் சொல்லியிருக்கீங்க.